வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நிறைய நண்பர்களை பார்த்திங்கன்னா டைப்பிங்கில் பார்த்திங்கன்னா தமிழ் சீனியர் ஆகட்டும் ஜூனியர் ஆகட்டும் நிறைய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, டைப்பிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 மற்றும் 19ஆம் தேதி எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. கண்டிப்பாக உங்களுடைய விடாமுயற்சி கண்டிப்பாக அனைவரும் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணணும். நம்முடைய ஸ்டார் தமிழ் எக்ஸாம் மூலமாக அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஜூனியராக இருந்தாக்க 2 மார்க், ஒரு மிஸ்டேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 மார்க்கு. சீனியராக இருந்தாக்க பார்த்திங்கன்னா 1.25 1.5 மார்க்கு. ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா 26 மிஸ்டேக்ஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம டீப்பாக பார்த்தோன்னா அதிக மிஸ்டேக்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக மிஸ்டேக்ஸ் நான் சொல்லிட்டேன். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர்லையும் செகண்ட் பேப்பர்லையும் 50 ஓகேங்களா, 40க்கு மேலே எடுத்தாவே பாஸ் தான். ஓகேங்களா? 45 50 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா டச். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லாஸ்ட் இங்கே நீங்கள் அடிக்கும்போது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கு மேலே எழுத்து அடித்தாக்க பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு. ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் விட்டாலும் 1.5 மார்க்கு, 2 மார்க்கு. ஒரு லைன் விட்டால் 12 மார்க்கு. இதெல்லாமே ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கு பார்த்திங்கன்னா 50 மார்க். ஓகே, 100 மார்க்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கரெக்டாக பண்ணணும். இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மேலே 1.5 கீழே 1.5 இது பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து அடிக்கணும். ஓகேங்களா? அவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நீட்னஸாக இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேப்பரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி போய் நல்லா மார்க் போடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அடிக்கிறதோட இப்போ நம்ம டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டே தப்பு வந்துச்சுன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் அதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். விடாமுயற்சி. கண்டிப்பாக அந்த தகவலை நமக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மொத்தம் ஸ்பீட் பேப்பர் மாதிரி இருக்கணும். அடிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பீடு பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். நன்றி.